இதே அவங்க கட்சியில இருக்கவங்கள யாராவது நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்நேரம் இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரளயமே உண்டு பண்ணிருப்பாங்க. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி உண்டு. அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எதிர்த்து தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்றேன். அந்த மாதிரி பேசுற அளவுக்கு எங்க தாத்தா வந்து கட்சிக்காரர்களையும் நாட்டு மக்களையும் சொந்த குடும்பத்தாரையும் வந்து அந்த மாதிரி வளர்க்கல அப்படிங்கிறது இந்த பண்பை தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. ஆனால் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தே நாட்டுக்காக சுபிட்சமாக்கணும்னு தான் பார்த்தாரே தவிர தன் வீட்டுக்காக நினைக்கவே இல்லை. அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து சொல்றேன்னா அது என்ன சொல்றது, எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு நேரத்தில் பெருமையாக இருக்கும், திமிராக இருக்கும், கர்வமாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து வேற மாதிரி போயிடக்கூடாதுன்னு அந்த தன்னடக்கமும் கூடவே இருக்கும். இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக அவர் எதுவும் முயற்சி பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு, இவங்களுக்குள்ள ஒரு சமரசம் போயிட்டு தான் இருக்குது. அப்படின்னும் போது இந்த பேச்சு இந்த நேரத்தில் தேவையானதா? கம்மிங் எலெக்ஷன் இப்போது நெருங்கி வருது. நெருங்கி வர நேரம் இந்த வார்த்தைகள் பேசும்போது கூட்டணியில் இருக்கவங்களையும் சங்கடத்துக்குள்ளாக்கும் அப்படிங்கிறது அவர் தெரியாமல் எப்படி பேசினார். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படுகிற இல்லை அரசியல் கட்சிக்குள்ளே பேசப்படுகிற நியூஸ் என்னென்னு உங்களுக்கும் தெரியும். அவங்க தாத்தா அவர்கள் பற்றி, காமராஜர் அவர்களை பற்றி எங்களுக்கு நாங்களாம் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம். அவர் எளிமையானவர், மக்களுக்கு நல்ல தொண்டுகள் செஞ்சுருக்காரு அப்படின்னு நிறைய நாங்கள் படிச்சிருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு சர்ச்சையான பேச்சு ஒரு திமுக எம்பி வந்து இப்படி பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது ஏன் இந்த எலெக்ஷன் வந்து 8 மாதம் தான் இருக்குது, எலெக்ஷன் வரப்போகுது, ஏன் திடீர்னு இந்த சர்ச்சை பேச்சுகள் ஏன், என்ன காரணமாக இருக்குமா? உச்சகட்ட வன்மத்தை வந்து அவர் காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். அவருக்கு என்ன தாத்தா மேலே வெறுப்புன்றது தெரியல. ஸோ அதான் இந்த நேரத்தில் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு அதை வந்து இந்த விஷயத்தை பேசுனது வந்து உள்ளபடியே வருத்தத்தை தான் கொடுக்குது. உண்மையான காங்கிரஸ் அப்பாற்பட்டு காமராஜரனுடைய உண்மையான பக்தர்களுக்கு இந்த பெரிய வலியும் வேதனையும் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து மன்னிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, கடந்தும் போக முடியாது. இப்போது காமராஜர் அவர்கள் இருந்தால் காங்கிரஸ்னாவே காமராஜர் அவர்கள் தான் பேர். இப்போது கருணாநிதி ஒப்பிட்டு இப்படி பேசுகிற காரணம் திமுக எந்த அளவுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு? இப்போ வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இடம் கொடுத்துருக்கா காமராஜர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு? இல்லை, காமராஜரை விமர்சனம் பண்ணுவதற்குன்றதை தாண்டி திமுகவில் இருக்கிறவங்க தலைமை அப்படிங்கிறத தாண்டி தனக்கு தானே அவங்கவுங்க ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்கே இடம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இதே முன்னாடி இருந்த கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி சர்ச்சை காமராஜர் இல்லை, பொதுவான விஷயங்கள் வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதை பேசுவாங்க. இந்த மாதிரி தடித்த வார்த்தைகள் வந்து சொல்லி அடுத்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் வந்து பேசுறது வந்து ரொம்ப அரிதாகவே இருக்கும். இன்னும் கடந்த ஒரு 10 மாதத்திற்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். அப்போ வந்து ராஜீவ்காந்தின்றவர் வந்து அதே மாதிரி ஒரு மேடை பேச்சில் வந்து தாத்தாவை பற்றி தவறுதலாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவரை வந்து அவருக்கு உண்டான விஷயங்களை பண்ணி அவரை வந்து பதவி விலக்கம் ஏதோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னும் போது சரி, அவங்களுக்குனாலும் வயசு கம்மி, வரலாறு படிக்க தெரியாமல் ஏதோ ஒன்று பிதற்றி போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இவர் வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் 20 ஆண்டு காலம் இருக்காங்க, பொதுச் செயலாளராகவும் இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு கட்சியோட ஆணி வேறாக ஒரு சைடில் இவர் இருந்தாலும் இந்த ஒரு தலைவரை எடுத்து பேசணுன்ற அவசியம் என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. ஸோ இது வந்து யாரும் பேச சொல்லியிருக்காங்களா, இல்லை இவரே பேசினாரா, இல்லை என்னன்றது தெரியல. ஓகே மேம். இப்போது திமுகவோட கருணாநிதி அவர்களை வந்து தவறுதலாக ஒரு எதிர்கட்சியினரோ இல்லாட்டி அந்த கூட்டணி கட்சியிலோ தவறுதலாக ஒரு வார்த்தை கலைஞரை பற்றி தப்பாக பேசினாவே ஒரு போராட்டங்களும் சரி, அதை பேச்சு பெரிய அளவில் பேச்சு பொருளாக்குவாங்க. இப்போது காமராஜர் அவர்கள் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிக தொண்டுகள், அதிக பணிகள் செஞ்சுருக்காங்க மக்களுக்காண்டி. இப்போ இவர்களை பேசும்போது ஏன் இது வந்து பெருசாக யாரும் பேசிக்க மாட்டாங்க, அரசியலுக்குள்ளே பேசிக்கிறாங்க, மக்கள் மத்தியில் பேச்சும் பொருளாகலை. இது திமுக வந்து இதை அப்படி அமுக்க பார்க்குறாங்களா, அது வெளியே வராமல்? அப்படின்னு கிடையாது, நம்ம பார்வைகள் வந்து தவறாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, கிராமத்தோறும் இருக்கவங்கள எங்கள் மூலை முடுக்கில் இருக்கிற மக்களுக்கும் இந்த வலி வந்து வேதனையை தான் கொடுக்குது. அவங்கவுங்க தரத்தில் இருந்து அவங்களால என்ன ஸ்ட்ரென்த் முடியுமோ வாட்ஸ்அப்லேயும் அவங்களோட ஃபேஸ்புக்லேயும் இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து அதை வந்து இது வந்து தவறு, இதை வந்து மன்னிப்பு கேட்கணும், இது எப்படி பேச முடியும் அப்படிங்கிற விஷயத்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து திமுகவில் இருக்கவங்க இது பேசுனது எந்த அளவுக்கு அப்படின்னும் போது உள்ளபடியே அது வந்து இந்த நேரத்தில் பேசுனது வந்து எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி மறுபடியும் எனக்குள்ளே எழும்பிட்டு தான் இருக்குது.
ஆனா இதே மாதிரி நீங்க சொன்னது போல இதே அவங்க கட்சியில இருக்கவங்களை யாராவது நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்நேரம் இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரளயமே உண்டு பண்ணியிருப்பாங்க. எப்படி எங்க தலைவரை பேச முடியும்? அந்த மாதிரி பேசுற அளவுக்கு எங்க தாத்தா வந்து கட்சிக்காரர்களையும் நாட்டு மக்களையும் சொந்த குடும்பத்தாரையும் வந்து அந்த மாதிரி வளர்க்கல அப்படிங்கிறது இந்த பண்பை தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. இன்னொரு காரியம், காமராஜர் அவர்கள் வந்து திருமணமே பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க. அது மக்கள் நலனுக்காக தான், நான் மக்கள் தொண்டு தான் செய்வேன் அப்படின்னு சிலதுலாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ அப்பா அம்மா உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களா, தாத்தா இந்த மாதிரிலாம் எதுக்காண்டி கல்யாணம் பண்ணலை, என்ன ரீசன், என்னவா இருக்கு மேம்? இல்லை, பல தடவை வந்து பாட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஒரு நம்ம தமிழ்நாடு தேர்ச்சி ஆகட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் போய் சேரட்டும் மக்களுக்குன்னு அப்படின்னு சொல்லி பாட்டியை தவிர்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இதெல்லாம் பழைய இடங்களில் வந்து நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னும் போது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனால் வைரவன் கிட்ட சொன்ன விஷயம் வந்து என்னோட அம்மாவையும் என் பக்கத்தில் வச்சு என்னால் பார்க்க முடியல, அப்போ என்னை கல்யாணம் பண்ணி வந்தால் அவளுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் வந்து அது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த பிள்ளையை விட்டுட்டு நம்ம போகிறோம் வரோம்னா அது எங்கே போவோம் போய் சொல்கிறதுக்கு? அதனால் நமக்கெல்லாம் வந்து நாட்டுக்காக நம்மளெல்லாம் நேர்ந்து விட்டுட்டாங்க, அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதர்ச்சயமான ஒரு வார்த்தையில் பேசுனதும் உண்டு. ஓகே, இப்போ வைரவன் அவர்கள் சொல்லும் போது ஞாபகம் வருது, அவர் உதவியாளர், காமராஜருடைய உதவியாளர் ஐயாவோட, அது நம்ம புக்கில் நானும் படிச்சிருக்கேன், செய்திகள் கேட்டிருக்கோம். என்னென்னா கடைசி நேரத்தில் வந்து லைட்டாக பண்ணுப்பா நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் தூங்க போனார். அப்புறம் அரிச்சிட்டார்லாம் இருப்பு. இப்போ எம்பி சிவா சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் கருணாநிதி கையை பிடிச்சி இந்த ஜனநாயகத்தை இந்த நாட்டை நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா? இப்போ உன்னோட வயசுக்கே நீ இதை வந்து அழகாக சொல்கிற, நான் படித்தது கேட்டதுன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க வயசுக்கு எந்த புரிதல் இருக்கும்? ஸோ இது வந்து கூட்டணி கிடையாது, நம்ம வந்து ஒரு ஆப்போசிட் வந்து கட்சியாக தான் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது இந்த அளவுக்கு முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன அந்த காலம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும். எமர்ஜென்சி பீரியட் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. அப்போ வந்து சில வேதனைகள் இருந்தது. சென்ட்ரலில் நடந்த விஷயங்கள்லாம் தாத்தாக்கு மன உளைச்சலை கூடுதலாகவே கொடுத்துச்சு. ஏன்னா இது நம்ம இந்த பிள்ளையை கொண்டு வந்தோம், இந்த பிள்ளை வந்து இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கே, கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச பெரியவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறது, சில விஷயங்களை வந்து ரொம்ப புரியாமல் செஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் கூடுதலாகவே தாத்தாக்கு இருந்துச்சு. ஆனாலும் அதை வந்து கட்சிக்குள்ளே இருக்கவங்கக்கிட்டேயும் இல்லை சென்ட்ரல்லையும் வந்து சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் இருந்ததே தவிர, இதை வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஒரு டீமில் போயிட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு காங்கிரஸ் நலிந்த அந்த நேரத்தில் இல்லை. தாத்தாவோட செயல்பாடுகள் ஒரு விஷயத்திலும் கட்டமைப்பு வந்து கூடுதலாகவே இருக்கும். அதுவும் வந்து நாட்டுக்கு நாட்டு மக்களுக்குன்னு எதுவுமே வேண்டாம், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உடனே அந்த கால்குலேட் மைண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி தான் அப்படி யோசிப்பாருன்னே தெரியாது. ஒரு நீர்நிலையை பார்த்தாலும் சரி, ஒரு விவசாயிகளை பார்த்தாலும் சரி, ஒரு பிள்ளைங்க வாடி இருந்தாலும் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து ஒரு அரசாங்க பணத்தை வந்து விரயமாக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருந்தாரு. நான் என் நாட்டுல இருக்கேன், என் நாட்டுல எதுக்கு சங்கு ஊதிட்டு போறேன், இது எதுக்கு தேவையில்லாம மண்ணெண்ணெய் பிடிச்ச கேடா, பெட்ரோல் பிடிச்ச கேடா, இந்த மாதிரி அவரோட யதார்த்தமான ஒரு தமிழ்ல அழகா பிள்ளைங்க கிட்ட எல்லார்கிட்டையும் பேசுறது அதுதான். அதே போல அவர் கூட இருந்தவங்களும் கண்ணியம் தவறாம அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கணும்னு தான் இருந்தாங்க. அதனால தான் என்னவோ அந்த ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு 9 ஆண்டு காலம் வந்து பொற்கால ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னொன்னுத்தையும் செதுக்கிட்டு தான் போயிருக்காரு. செதுக்கிட்டு போனதை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை வந்து இன்னும் சரிவர செஞ்சு கொண்டு போனா இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஸோ தேக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இதை வந்து இந்த நேரத்தில் சொல்றது வந்து மனசை வந்து உண்மைக்கே ரொம்ப வலிக்க தான் செய்யுது. நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணியமாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னீங்களே, இப்போ அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து அந்த கண்ணியம் மீறி விமர்சனம் பண்ணாருன்னு நிறைய நாங்களும் பார்த்துருக்கோம். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எருமை மாடலாம் ஒப்பிட்டுலாம் இவர் ஐயா அவர்களை பேசியிருந்தாங்க. வெளிநாட்டுக்கு தோலை தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க, இப்போ இதே எருமை மாடுகளையும் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த காசோலைகள், இந்த ஸ்டேட் பேங்க்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்காரு, கருப்பணம் சேர்த்து வச்சிருக்காரு எல்லாம் சொன்னனால அவர் தக் லைஃப் நிறையா கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதாவது வந்து இப்போ என்னதான் சொன்னாலும் அதை வந்து அவர் வந்து இப்போ வரைக்கும் தேடினாலும் கிடைக்காது. இவருக்கு வந்து இவ்வளோ திராட்சை தோட்டம் இருந்ததுன்னாங்க, அவரோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருந்ததுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா, தேடினாங்களா? கிடையாது. அவரோட சொந்த பந்தங்கள் கூட எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பிழைச்சி அவங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது தான். இப்போ ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், ஒரு நார்மல் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கட்டும், அவங்களோட நிலை, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குது, சுபிட்சமாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தே நாட்டுக்காக சுபிட்சமாக்கணும்னு தான் பார்த்தாரே தவிர தன் வீட்டுக்காக நினைக்கவே இல்லை. அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து சொல்கிறேன்னா அது என்ன சொல்கிறது, எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை.
நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் நான் தான் காமராஜர் அவர்களுடைய பேத்தி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நிலை சொல்லியிருப்பாங்களே. எந்த அளவுக்கு உங்களுக்கு கெத்தா இருந்துச்சு, நான் தாண்டா பேத்தி அப்படின்ட்டு? உண்மையே சொல்லணும்னா என்னோட பள்ளி பருவத்துல கூட நான் வந்து இதை வெளியில டிக்ளேர் பண்ணது கிடையாது. ஒரு முறை வந்து நான் 8th படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது சிரிச்சாங்க. அப்போ உங்களுக்கு யாரும் தெரியும், காமராஜன் யாரும் தெரியுமா? தெரியுமே, எங்க வீட்ல சொல்லி வளர்த்துருக்காங்களே இந்த மாதிரி தாத்தாக்கு இது பிடிக்கும், விரால் மீன் ரொம்ப பிடிக்கும், நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்போ தாத்தா நேர்ல பார்த்தது இல்லை? இல்ல, நான் தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் 5 வருடம் கழிச்சு தான் நான் பிறந்தேன். அதனால எனக்கு தாத்தாவை பார்க்கல. ஆனா சொல்லி வளர்ந்தது எங்க ஆச்சாப்பாலாம் சொல்லியிருக்காங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். அதனால எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிருக்காங்க. எங்க வீட்டுக்கு கல்யாணம் நடத்தி வச்சது தாத்தா. அதனால நிறைய ஃபங்க்ஷன் வந்து எங்க குடும்பத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நெருக்கமா இருந்தது எங்க ஆச்சப்பா தான், அண்ணாமலை நாடார். அவர் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. பார்க்கறதுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இவர் வந்து தாத்தா வந்து கருப்பா இருப்பாங்க, இவர் நிறமா இருப்பாங்க. ஆனா ஹைட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. வீட்டில் வந்து இருக்குது பாட்டி, எங்க வீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து இருப்பாங்க. எது வேணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட கேட்டு அங்கே தூது போகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தாத்தா வந்து பாட்டியை ரொம்பவே தள்ளியே தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இருந்து எங்களுக்கு சொல்லி வளர்த்ததுனால என்னவோ நான் இதை வந்து வெளியே விமர்சனம் பண்ணது கிடையாது. எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அப்போ வந்து பக்குவம் இல்லைன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியாது. இப்போ கால சூழல், இப்போ இருக்கிற நிலவரங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஏஜ்க்கு அப்புறமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்லாம் பார்த்தா பெருந்தலைவர் காமராஜருடைய பேத்தின்னு சில இடங்கள்ல எப்பயாவது அந்த ஒரு வார்த்தை இப்படி இவங்க அவங்க வீட்டோட வகையார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணுறதை நாங்கள் உணரும் போது அப்போ எப்படி தாத்தா வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது அப்போ தான் எங்களால் உணர முடிஞ்சது. அது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தோணலை. இப்போ பல இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது தாத்தாவை பற்றி சொல்லும்போது, ஏன் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாத்தாவோட வீட்டுக்கு வந்திருந்த ஒரு முதிர்ந்த ஒரு வயதானவர், ஆமா அவங்க இருந்தவங்க. அப்போ அவருக்கு ஒரு 80 வயது இருக்கும். அவர் வீட்டை வந்து பார்க்க வந்திருந்தாரு. அப்போ வந்து நான் ஒரு கேம்ப் ஒன்று வச்சுருந்தேன், மெடிக்கல் கேம்ப். அப்போ வந்து எல்லாருக்கும் இது பண்ணும்போது அவரும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ பேச்சுக்கள் வந்து யார் என்னன்னு பேசும்போது அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு தாத்தாவை வந்து நேசிக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, அந்த வாசம், அந்த ரத்தம், இதெல்லாம் இருக்குன்னும் போது எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க பேசினாங்க. அதெல்லாம் வந்து கேட்கும்போது இதெல்லாம் வந்து பொய்யா வராது. நான் என்னை பார்த்தது கூட கிடையாது, நான் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாது அப்படின்னும் போது, அவங்களோட வீட்டு வகையார் அப்படின்னும் போது, பேத்தியா அப்படின்னும் போது அவங்க அதை யோசிச்சது வந்து இன்னமும் பல இடங்கள்ல, பல கிராமங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து அவரை நினைச்சாவே தன்னை மறந்து போனவங்க எத்தனையோ பேர். ஸோ அதனால இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு நேரத்தில் பெருமையாக இருக்கும், திமிராக இருக்கும், கர்வமாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து வேறு மாதிரி போயிடக்கூடாதுன்னு அந்த தன்னடக்கமும் கூடவே இருக்கும். ஓகே ஓகே மேம். தாத்தா அவர்கள் இப்போதைக்கு இருந்தாங்கன்னா இந்த அரசியலை என்னன்னு சொல்லியிருப்பார்? இப்போ நடக்கிற அரசியலை பார்த்தாருன்னா அவர் என்ன மாதிரி சந்தோஷப்படுவாரா, இல்லை இதுக்காட்டி தான் நம்ம உழைச்சாமான்னு வெக்கப்படுவாரா, என்ன மாதிரி பண்ணுவார்? சங்கடப்படுவாங்க. சங்கடப்பட்டாலும் இது இப்படி தான், அது இந்நேரம் இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்போ எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும், இன்னும் கட்டமைப்பு வேற மாதிரி இருக்கும். கால சூழல் அப்படி எப்படி மாறி போக, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. அதை நம்ம வந்து தவறுன்னு சொல்றதா சரின்னு சொல்றதான்னு தெரியல. ஸோ இயற்கை தான் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ அரசியலுக்குள்ள வந்துடலாம். இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸோ, பெரிய பெரிய போராட்டங்களோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை பேருக்கு எல்லாம் பண்ணுறாங்க, பேருக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. திமுக மீறி அவங்களால வர முடியலையா? இல்லை, அதாவது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும். திமுகவில் இருக்க தலைவர் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து தாத்தாலாம் இருக்கும்போது இளைஞர் காங்கிரஸில் வந்து பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு மாநாடுலாம் நடந்தது. இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இப்போ இருக்க சிஎம் அவர்கள். ஸோ அப்போ வந்து அவங்க அப்பா கூடயே தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ தாத்தாவை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. என்ன அரசியல் கால நிலவரம் என்னன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் நம்ம இதை வந்து யோசிச்சிருக்கலாம். ஸோ இதில் வந்து பாதியில் என்னவோ சொல்லுவாங்களே, நேற்று முளைச்ச காளான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லணும், தற்குறிகள் சொல்லலாம். ஏதோ பேசணும், ஒரு தொண்டன் சொல்லியிருந்தா ஓகே, ஏதோ சொல்லிட்டு போயிட்டு நம்ம தெரியாதவன் ஒன்று, இவர் ஒரு எம்பியாக இருக்காரு, எல்லாம் தெரிஞ்ச நாலேஜான பர்சன் தான், இருந்தாலும் இதை சொல்கிறதுக்காக தைரியம் ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு அப்படின்னா அதுதான் இந்த தைரியத்தை கொடுத்தது திமுகவா, இல்லை யாரும் கேட்க மாட்டாங்க? இதை வந்து ஒரு தனி நபரை தான் நம்ம சொல்ல முடியும். இது யார் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பேசுறதை தாண்டி அவர் வந்து விமர்சன பேச்சுக்கள் வாங்கணும், சர்ச்சையாக்கணும், என்னோட பேச்சு உலகம் ஃபுல்லாக இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், இல்லை அடுத்த ஸ்டேட்டுக்கும் போகணும், என்னை பற்றி பேசணும்னு நினச்சி அவர் பேசினாரான்னு தெரியல. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. இல்லை இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக அவர் எதுவும் முயற்சி பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு.
இவங்களுக்குள்ள ஒரு சமரசம் போயிட்டு தான் இருக்கு. அப்படின்னும் போது இந்த பேச்சு இந்த நேரத்தில் தேவையானதா? கம்மிங் எலெக்ஷன் இப்போ நெருங்கி வருது. நெருங்கி வர நேரம் இந்த வார்த்தைகள் பேசும்போது கூட்டணியில் இருக்கவங்களையும் சங்கடத்துக்குள்ளாக்கும் அப்படிங்கிறது அவர் தெரியாம எப்படி பேசினாரு. அப்போ வந்து இது சிஎம் நாலேஜ் இல்லாம இவங்க பேசுறாங்கன்னா அப்ப யார் கையில் பொறுப்புகள் இருக்கு? அப்ப என்ன வேணாலும் பேசலாமா அந்த கட்சியில? அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. மிக்க நன்றி மேம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.